நம்முடைய மொழியில் இருக்கிற இலக்கியங்களை பற்றி நம்முடைய தமிழர்களுக்கு தான் தெரியவில்லை. அதில் என்ன சிறப்பு என்றால், உலகில் வேறு எந்த மொழிக்கும் இல்லாத ஒரு சிறப்பு. ஆங்கிலத்தில் கிறிஸ்தவம் பற்றிய இலக்கியம் நிறைய இருக்கும், கொஞ்சம் கொஞ்சம் பிற சமயங்களை பற்றிய நூல்கள் இருக்கும். அதே போல சமஸ்கிருதத்தில் பௌத்தம் பற்றிய இலக்கியங்கள் இருக்கின்றன. இந்துத்துவம் பற்றியதான் அதிகமாக புராணங்கள் இருக்கின்றன, கதைகள் இருக்கின்றன. அதுபோல மற்ற மொழிகளை பார்த்தால் தமிழில் என்னென்ன இருக்கிறது என்று சொன்னால் உங்களுக்கு வியப்பாக இருக்கும். நீங்கள் எந்த மதத்துக்காரராக இருந்தாலும் சரி, நீங்கள் வைணவரா, உங்களுக்கு ஏராளமான பாசுரங்கள் இருக்கின்றன. நீங்கள் சைவரா, ஏராளமான தேவார திருவாசகங்கள் ஒட்டி கிடக்கின்றன. நீங்கள் சமணரா, சிந்தாமணி போன்ற பெருங்காவியங்கள் இருக்கின்றன. நீங்கள் பௌத்தரா, மணிமேகலை போன்ற காவியங்கள் இருக்கின்றன. நீங்கள் இஸ்லாமியரா, அதற்கும் உங்களுக்கு சீரா புராணம் இருக்கிறது. நீங்கள் கிறிஸ்தவரா, அதற்கும் உங்களுக்கு 2 காவியங்கள் இருக்கின்றன. இல்லை, நான் இந்த மதங்களை எல்லாம் சாராதவன், நான் இறை மறுப்பாளன் என்றால் அதற்கும் ராவண காவியம் இருக்கிறது. இப்படி எல்லா மதத்துக்காரர்களுக்குமான இலக்கியங்களை கொண்ட உலகின் ஒரே மொழி என்பது எத்தனை தமிழர்களுக்கு தெரியும். இந்த பெருமைக்காக நான் இதை பேச வரவில்லை. ஆனால் அது இன்றைய நிலையில் என்ன ஆகியிருக்கிறது என்பது இன்னும் யோசிக்க யோசிக்க மிகுந்த கவலையை தரும். உங்க வீட்டுல, சொந்தக்கார வீட்டுல, உங்களுக்கு தெரிஞ்சவங்க வீட்டுல, நண்பர்கள் வீட்டுல நீங்கள் ஆசிரியராக இருந்தால் 1 முதல் 5 வகுப்பு வரை உள்ள அட்டெண்டன்ஸ்ல எத்தனை பேர் தமிழ் இருக்கிறது? 99 விழுக்காடு இல்லை. இந்த தலைமுறை அடுத்த தலைமுறையாக வருகிற போது அவர்களுக்கு ரியல் வாழ்க்கை தெரியாது, ரியல் வாழ்க்கை தான் தெரியும். பை ஆல் மீன்ஸ். அதனால் இந்த தலைமுறைக்கு அடுத்து தமிழ் எங்கே போக போகிறது என்றால், இந்த தமிழின் வெற்றி பெருமையை அல்ல, தமிழின் வாழ்வியல் பெருமையை சொல்லித்தர வேண்டிய கட்டாயத்தை நாம் இருக்கிறோம். தமிழின் பெருமையை அறியாமலே காலத்தை தமிழ்ல ஒண்ணும் இல்ல. தமிழ்ல என்ன இருக்கு உங்களுக்கு தெரியுமா? இணையத்தில் தமிழ் இருக்கிறது. மின்னஞ்சலில் தமிழை பயன்படுத்தலாம் என்பது கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் படித்த பலருக்கு தெரியாது. தேடி சோறு நிதம் தின்று பல சின்னஞ்சிறு கதைகள் பேசி மனம் வாடி துன்பம் மிக உழன்று பிறர் வாழ பல செயல்கள் செய்து நரை கூடி கிழப்பருவம் எய்தி கொடுக்கூற்று கிரையன பின் மாயும் பல வேடிக்கை மனிதரை போலே நான் விழுவேன் என நினைத்தாயோ என்று இந்த பேச்சுக்குரிய தலைப்பை தந்த பாரதிக்கு முதலில் வணக்கம். பாரதி இந்த வரிகளை சொன்னது பாரதி, நான் வீழ்வேன் என நினைத்தாயோ. ஆனால் அந்த வரிகளை சொன்ன பாரதி இறந்து போய் 100 ஆண்டு காலம் கழிந்தும் இன்றும் வாழ்ந்து கொண்டிருக்கிறான். அவனுக்கு மரணமே இல்லை. அப்படி சொன்ன பாரதி தான் தமிழை பற்றி இன்னொரு வரியும் சொன்னான். மெல்ல தமிழின் சாகம், அந்த மேற்கு மொழிகள் புவிமிசை ஓங்கும் என்று அந்த பேரை உரைத்தான். இந்த வசை எனக்கு எய்திடலாமோ, சென்னிடுவீர் 8 திக்கும் கலை செல்வங்கள் யாவும் குறைந்து சேர்ப்பீர் என்ற வரியையும் அவன் தான் சொன்னான். அண்மை காலமாக எனக்கு என்ன ஒரு கவலை வருகிறது என்றால், தமிழ் யுனெஸ்கோ சொன்னதை போல அழியும் மொழிகளின் பட்டியலில் இடம்பெற்று விடுமோ என்கிற தேவையில்லை என்று நீங்கள் நினைக்கலாம். ஆனால் சில சான்றுகளை பார்க்கிற போது அந்த பட்டியலில் இடம்பெறுவதற்கு தகுதியான மொழியாக தமிழ் ஆகிக் கொண்டிருக்கிறது என்கிற கவலையோடு உங்கள் முன்னால் நான் பேசுகிறேன். ஐயா, எங்களுடைய முன்னத்தியர் என்று நாங்கள் சொல்லுகிற கருமலை தமிழாளன் ஐயா மரபு கவிதையை ஈரார்ந்த மொழியில் எழுதக்கூடியவர். அவர் உள்ளிட்ட பழந்தமிழ் கவிஞர்கள் ஒரு பக்கம், நவீன தமிழும் வளர்ந்து கொண்டுதான் வருகிறது. ஹைக்கூ வரை வந்திருக்கிறது, இணையம் வரை வந்திருக்கிறது. என்றாலும் கூட ஏன் அந்த கவலை என்பதை நான் கடைசியாக சொல்லுகிறேன். முதலில் நம்முடைய தமிழை பற்றி நமக்கே தெரியாத பல செய்திகள் இருக்கின்றன. உலகத்தில் நான் பல நாடுகளுக்கு போயிருக்கிறேன். அங்கே இருக்கிற தமிழர்கள் காட்டுகிற அன்பை, செய்கிற திட்டங்களை தமிழ்நாட்டில் தெரியாமலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். உலகில் 7000 மொழிகள் இருப்பதாக சொல்கிறார்கள். அந்த 7000 மொழிகளில் ஒரு 1000 மொழிகள் தான் தற்போது பேசப்பட்டு புழக்கத்தில் இருக்கின்றன. அதிலும் ஒரு 100க்கு மேற்பட்ட மொழிகள் தான் சொந்த எழுத்தோடு இருக்கின்றன. இப்படி சொன்னா உங்களுக்கு புரியாது. மலேசியா மொழியை பற்றி கேள்விப்பட்டிருக்கிறார்கள். மலேசிய மொழிக்கு தனி எழுத்து இல்லை.
ஆங்கில எழுத்தை தன்னுடைய ஓசைக்கு ஏற்றவாறு பயன்படுத்திக் கொள்ளும். இப்படி பார்த்தால் உலகில் கிட்டத்தட்ட 100 மொழிகள் தான் சொந்த எழுத்தை கொண்டிருக்கின்றன. இது எவ்வளவு மோசம் என்பதை ஒரு பக்கம் வைத்துக் கொள்ளுங்கள். இன்னொரு பக்கம் அழிந்து போன மொழிகள் பட்டியலை பார்த்தால் உலகில் செம்மொழிகள் என்று சொல்லப்படுகிற 6 மொழிகள். இயேசு பேசிய ஈப்ரு மொழி இப்பொழுது வழக்கில் இல்லை. அதை மீட்டெடுக்க முயற்சி செய்து கொண்டிருக்கிறார்கள். புத்தர் பேசிய பாலி மொழி இன்றைக்கு வழக்கில் இல்லை. அதையும் மீட்டெடுக்க நம்முடைய வட இந்தியாவில் சில முயற்சிகள் நடக்கின்றன. காளிதாசன் காவியம் பாடிய சமஸ்கிருத மொழி அது என்றைக்குமே வழக்கில் இருந்ததில்லை. காவியமாகத்தான் இருக்கிறது, மந்திரங்களில் இருக்கிறது. அதே போல கிரேக்க மொழி, லத்தீன் மொழி இவையெல்லாம் இப்பொழுது வழக்கிழந்து விட்டன. பெரிய காவியங்களை கொண்ட இலக்கியங்கள் கொண்ட மொழிகள் அல்ல. கடைசியாக 2 மொழிகள், இந்த செம்மொழி பட்டியலில் 2 மொழிகள் இருக்கின்றன. ஒன்று தமிழ், உங்களுக்கு தெரியும். இரண்டாவது சீனம். சீன மொழி பல கோடி பேர்களால் பேசப்படுகிறது. ஆனால் வட சீனத்தில் பேசுகிற மொழி தென் சீனத்திற்கு புரியாது. கிழக்கில் பேசுகிற மொழி மேற்கில் புரியாது. ஒரு அந்த மொழியை பேசுகிற வட்டார வழக்குன்னு சொல்லுவோம் நம்ம. கொங்கு தமிழ், கோவை தமிழ், நெல்லை தமிழ், சென்னை தமிழ் என்று சொல்வது போல இதுவாக நமக்கு புரிந்து விடுகிறது. ஆனால் அந்த வட்டார மொழியில் புரிவதில்லை என்றால் இந்த செம்மொழிகளை கடந்து பார்த்தால் 3000 ஆண்டு காலமாக என் தாத்தன் தொல்காப்பியன் எழுதிய பேசிய அதே மொழி என்னுடைய பேத்திக்கும் புரிகிறது என்றால் உலகில் மற்ற மொழிகளுக்கு இல்லாத பெருமை தொன்மை அல்ல, அதனுடைய 3000 ஆண்டு கால தொடர்ச்சி. இந்த தொடர்ச்சியை நாம் அவ்வளவாக கவனிப்பதில்லை. எங்கள் மிக பழமையான மொழிகள் என்றெல்லாம் பட்டியலில் விடுபட்டு போய்விட்டது. இன்னொரு பக்கம் நம்முடைய மொழியில் இருக்கிற இலக்கியங்களை பற்றி நம்முடைய தமிழர்களுக்கு தான் தெரியவில்லை. அதில் என்ன சிறப்பு என்றால் உலகில் வேறு எந்த மொழிக்கும் இல்லாத ஒரு சிறப்பு. ஆங்கிலத்தில் கிறிஸ்தவம் பற்றிய இலக்கியம் நிறைய இருக்கும். கொஞ்சம் கொஞ்சம் பிற சமயங்களை பற்றிய நூல்கள் இருக்கும். அதே போல சமஸ்கிருதத்தில் பௌத்தம் பற்றிய இலக்கியங்கள் இருக்கின்றன. இந்துத்துவம் பற்றியதான் அதிகமாக புராணங்கள் இருக்கின்றன, கதைகள் இருக்கின்றன. அதுபோல மற்ற மொழிகளை பார்த்தால் தமிழில் என்னென்ன இருக்கிறது என்று சொன்னால் உங்களுக்கு வியப்பாக இருக்கும். நீங்கள் எந்த மதத்துக்காரராக இருந்தாலும் சரி, நீங்கள் வைணவரா, உங்களுக்கு ஏராளமான பாசுரங்கள் இருக்கின்றன. நீங்கள் சைவரா, ஏராளமான தேவார திருவாசகங்கள் கொட்டி கிடக்கின்றன. நீங்கள் சமணரா, சிந்தாமணி போன்ற பெருங்காவியங்கள் இருக்கின்றன. நீங்கள் பௌத்தரா, மணிமேகலை போன்ற காவியங்கள் இருக்கின்றன. நீங்கள் இஸ்லாமியரா, அதற்கும் உங்களுக்கு சீரா புராணம் இருக்கிறது. நீங்கள் கிறிஸ்தவரா, அதற்கும் உங்களுக்கு 2 காவியங்கள் இருக்கின்றன. இல்லை, நான் இந்த மதங்களை எல்லாம் சாராதவன், நான் இறை மறுப்பாளர் என்றால் அதற்கும் ராவண காவியம் இருக்கிறது. இப்படி எல்லா மதத்துக்காரர்களுக்குமான இலக்கியங்களை கொண்ட உலகின் ஒரே மொழி என்பது எத்தனை தமிழர்களுக்கு தெரியும். இந்த பெருமைக்காக நான் இதை பேச வரவில்லை. ஆனால் அது இன்றைய நிலையில் என்ன ஆகியிருக்கிறது என்பது இன்னும் யோசிக்க யோசிக்க மிகுந்த கவலையை தரும். இங்கே திரு கண்ணன் அவர்கள் இருக்கிறார்கள், பில்டர்ஸ் அசோசியேஷன். இங்க இருக்கிறவர்கள் எத்தனை பேர் தஞ்சாவூருக்கு போயிருக்கிறீர்கள்? கொஞ்சம் கை தூக்குங்களேன். நிறைய பேர் போயிருக்கீங்க. தஞ்சாவூருக்கு போனவர்கள் தஞ்சை பெரிய கோயிலை பார்த்திருக்கிறீர்கள், கொஞ்சம் கை தூக்குங்க. அவ்வளவு பேர் பார்த்திருக்கீங்க. அது கட்டப்பட்டு 1010 ஆண்டு ஆகிறது. 1010 ஆண்டு. அது என்ன சிறப்பு என்றால் தஞ்சாவூரை சுற்றிலும் 50 கிலோமீட்டர் தூரத்திற்கு மலையே கிடையாது. புதுக்கோட்டை அந்த பக்கம் இருக்கிற பகுதிகளில் இருந்து கல் எடுத்துக் கொண்டு போய் 50 கிலோமீட்டர் தூரத்திற்கு கல் எடுத்துக் கொண்டு போய் கட்டப்பட்ட அந்த கோவில் 1000 ஆண்டு கழித்தும் அப்படியே இருக்கிறது. என்னுடைய கேள்வி என்னவென்றால் அந்த கோவிலில் சிவில் இன்ஜினியரிங் இருக்கிறதா இல்லையா? மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் இருக்குதா இல்லையா? எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங் இருக்கா இல்லையா? இந்த 3ம் இல்லை என்றால் அந்த கோயில் நிற்க முடியுமா? அப்படியானால் 1000 ஆண்டுகளுக்கு முன்பு தமிழன்
ஒரு கட்டடத்தை கட்டுகிற நேர்த்தியை பொறியியலோடு கற்று வைத்திருக்கிறார். இப்ப என்னாச்சு? தமிழில் பொறியியல் படிக்க முடியாது என்கிற நிலையில் தள்ளப்பட்டிருக்கிறார்கள் என்றால் தமிழுக்கு இது சோதனையா இல்லையா? தமிழ் வீழக்கூடிய நிலை வந்திருக்கிறதா இல்லையா? இருந்ததை எப்படி இழந்தோம்? 1000 ஆண்டுகளை விடுங்கள். கல்லணை என்கிற உலகின் மிக பழைய அணை என்று நாம் அல்ல, ஒரு ஆங்கிலேயர் வந்து பார்த்துவிட்டு, ஆர்தர் மில்லர் என்கிற ஆங்கிலேயர் காலத்தின் தலைமை பொறியாளர் அவர் வந்து பார்த்துவிட்டு 2000 ஆண்டு காலமாக இருக்கிற இந்த கல்லணையை உடைக்க வேண்டும் என்று அவர்கள் சொன்னதை மறுத்து, இப்பொழுது இருக்கிற நிலையில் அல்ல அவர் கட்டியிருந்தது. அதிகாரம் கட்டியது தடுப்பணை. தடுப்பணையே மிகப்பெரியது. இப்பொழுது இருக்கிற தூம்பு கிடப்பது இல்லை. அந்த தடுப்பணை இப்பொழுது இருக்கிற வறண்ட காவிரியில் அல்ல, வான் பொய்ப்பினும் தான் பொய்யா மலைத்தலைய கடற்காவிரி என்று பொங்குமாங்கடலாக வந்த காவிரியை மறித்து கட்டப்பட்ட தடுப்பணை. அது 2000 ஆண்டு காலம் என்றால் தமிழில் இருந்ததை எப்படி நாம் இழந்தோம்? இழப்பதற்கு என்ன காரணம்? தமிழின் பெருமையை தமிழரை ஏன் இழந்தார்கள் என்றால், ஏராளமான காவியங்கள் இருக்கின்றன. சங்க இலக்கியம் வாழ்வியலாக இருக்கிறது. 11 மேற்கணக்கு சங்க இலக்கியம் என்றால் 11 கீழ்கணக்கு என்பது நீதி நூல்கள். இவற்றை கடந்து 50 காப்பியங்கள், 5 காப்பியங்கள், பக்தி இலக்கியங்கள், சித்தர் பாடல்கள், இவ்வளவு எண்ணிக்கையிலான இலக்கியம் உலகில் வேறு எந்த மொழியும் கிடையாது. அது நவீன இலக்கியம். விஷ்ணுவரன், சரவணன் போன்ற ஏராளமான அற்புதமான எழுத்தாளர்கள் இன்றைய வாழ்வியலை எழுதி குவித்துக் கொண்டே இருக்கிறார்கள். அதையெல்லாம் படிப்பதற்கு இது போன்ற புத்தக விழாக்களும் இந்தியாவிலேயே வேறு எந்த மாநிலத்திலும் நடைபெறவில்லை என்பதையும் நீங்கள் நினைவித்துக் கொள்ள வேண்டும். சொன்னார்ல, குழந்தைங்க பெரியவர்களை விஞ்சுகிறார்கள், அவருடைய கற்பனை. சொன்ன கதையில அந்த பெண் குழந்தை கடைசியா எல்லாரையும் விஞ்சி நிக்குது, அவருடைய கற்பனை சொன்னார்ல, உண்மை. நான் சொல்லுகிறேன், குழந்தைகளிடம் தோற்று போங்கள், குடும்பங்கள் வளரும். கணவன் மனைவியிடமும் மனைவி கணவனிடமும் தோற்று போக அந்த கணவன் மனைவியின் அன்பு தழைத்து வளரும். இது தெரியல நிறைய பேருக்கு. இதற்கு பேர் தான் வாழ்வியல். இந்த வாழ்வியலை கொண்ட நூல்கள் தமிழில் தான் அதிகம். சொன்ன உங்களுக்கு ஆச்சரியமா இருக்கும். ஒரே ஒரு உதாரணத்துக்கு நான் திருக்குறளை சொல்றேன். ஏன்னா திருக்குறளை மனப்பாடத்துக்காகவே படிச்சு, வாத்தியாரை திட்டிக்கிட்டே படிச்சு, கற்க கசடர் கற்பவை கற்றவை நிற்க சொல்லுங்களேன். வள்ளுவரையும் திட்டுவோம், வாத்தியாரையும் திட்டுவோம். வள்ளுவர் செத்து போய் 2000 வருஷம் ஆச்சு, இன்னும் படிக்க சொல்லி உயிரை வாங்குறாங்க. ஏனென்றால் அந்த திருக்குறள் உள்ள கூட போக வேண்டாங்க. அதனுடைய சட்டகம் இருக்குல்ல, அந்த சட்டகத்தையே புரிந்து கொண்டால் போதும். 3 பால், அறத்துப்பால், பொருட்பால். அப்ப வள்ளுவர் வச்ச பேரு காமத்துப்பால். இப்ப காமம்ங்கிற சொல்ல கெட்ட வார்த்தை ஆயிடுச்சு. அதனால அவர் வச்ச பேரை இன்பத்துப்பால் என்று நாம் மாற்றி விட்டோம். சரி, ஒண்ணுக்கு எத்தனை அதிகாரம் நான் உங்களை கேட்க போறதில்லை. முன்னாடி இருக்கிறது அறத்துப்பால் 38 அதிகாரம், நடுவில் இருக்கிறது பொருட்பால் 70 அதிகாரம், கடைசியாக இருக்கிறது இன்பத்துப்பால் 25 அதிகாரம். இந்த பிரிச்சுக்கார பாத்தீங்கன்னா இதுதாங்க வாழ்க்கை. ஒரு வாழ்க்கையில் எந்த அளவுக்கு அறம் செய்ய வேண்டும், எந்த அளவுக்கு பொருள் செய்ய வேண்டும், எந்த அளவுக்கு இன்பமாக வாழ வேண்டும் அழகா பிரிச்சுக்கிறாரு. இந்த வீதத்தை போட்டு பாருங்களேன். 70 பொருள் தான் அதிகமா கொடுத்திருக்காரு. ஆமா, செய்க பொருளை செருணர் செருக்கு அறுக்கும் இயற்கு அதனை கூறியதில் அருளில்லார்க்க உலகமில்லை, பொருள் இல்லாத உலகமில்லை. ஆனா நேர்மையான வழியில சம்பாதிக்கிறார். அவ்வளவுதான். கடைசியா வச்சிருக்காரு இன்பத்துப்பால். அதை வந்து பள்ளிக்கூடத்துல பாட வைக்க மாட்டோம். பிள்ளைங்க கெட்டு போயிடுவாங்க. யாரு இந்த சினிமா பாட்டைங்க, அதுக்கு மேல நான் சொல்ல விரும்பல. அதை பார்த்து கெடாதவன் திருக்குறளை படித்து கெட்டு போகவே மாட்டான். காதல்னா என்னன்னு தெரிஞ்சுக்குவான். அதோட நுட்பம் பாருங்க. அதை 2ஆ பிரிச்சார் வள்ளுவர். ஒண்ணு களவியம், இன்னொன்னு கற்பியம். ஒண்ணும் இல்ல, காதல், திருமண வாழ்க்கை. இந்த காதலுக்கு எத்தனை அதிகாரம் கொடுத்தாரு தெரியுமா? யாராவது தெரிஞ்சவங்க சொல்லுங்க. நம்ம தான் காமத்து பள்ளிக்கூடத்துல பாடப்புத்தகத்துல வைக்கலை, அவுட்டா சிலபஸ்ல படிச்சா தான் உண்டு. களவியல் என்கிற காதல் பகுதிக்கு 7 அதிகாரம், கற்பியல் என்கிற திருமண வாழ்க்கைக்கு 18 அதிகாரம். என்ன சொல்ல வர்றாரு?
நான் பார்த்துட்டு போனாலும் பார்க்காம போனாலும் பார்த்துக்கிட்டே தான் இருப்பேன்னு சும்மா லூஸ் மாதிரி சொல்லிட்டு இருக்காரு. ஒழுங்கா அந்த பிள்ளையை கல்யாணம் பண்ணிட்டு குடும்பம் நடத்துறத பாரு. இதெல்லாம் சொல்லாமல் சொன்னது. இதுதான் வாழ்வியல். இந்த ஆபத்து தமிழுக்கு வருகிற போது இந்த வாழ்வியலை மீறிய இலக்கியங்கள் என்கிற பெயரில் பல நூல்கள் வந்தன. ஒரே ஒரு உதாரணம் சொல்றேன். இப்ப வள்ளுவர் எப்படி வாழ்வியலாக இருக்கிறது, நாம் பின்பற்றத்தக்க கருத்துக்களை இன்றைக்கும் கொண்டு வந்து உலகம் முழுவதும் தமிழை கொண்டு போய் சேர்ப்பது. நான் பாடநூல் கழகத்தில் ஆசிரியர் குழு இருந்தப்போ வள்ளுவரை பற்றி குறிப்பு சொல்றோம்ல, அந்த குறிப்புக்கு நான் சில குறிப்புகள் கொடுத்தேன். உங்களுக்கு தெரியுமோ தெரியாதோ, காந்தியை தமிழ் படிக்க வைத்து தமிழில் மோ க காந்தி என்று கையொப்பமிட வைத்தது திருக்குறள். காந்திஜியின் நண்பர் டால்ஸ்டாய் அவர் ஒரு கடிதம் எழுதுறாரு. இது போல உங்களுடைய அகிம்சையை கொண்ட கருத்துக்களை கொண்ட கவிதைகள் இருக்குன்னு சொல்லி இன்னா செய்யாமையிலிருந்து ஒரு 6 திருக்குறளை உதாரணம் கொடுத்து மொழிபெயர்த்து எழுதி அனுப்புறாரு. அவர் படிச்சு பார்த்துட்டு இன்னும் வியப்பா இருக்கு. துன்பம் செய்தவருக்கு துன்பம் செய்யக்கூடாது என்று என்னுடைய கருத்தை கொண்டிருப்பது, இன்னா செய்தார்க்கும் இனியவே செய்யாத்தால் என்ன பயத்ததோ சார்பு, அப்படி ஒரு மொழியில் எந்த மொழியில் இருக்கு அப்படின்னு அவர் கேட்ட பிறகு டால்ஸ்டாய் சொல்றாரு, உங்க இந்தியாவில தென்கோடியில தமிழ் என்று ஒரு மொழி இருக்கிறது, அதில் திருக்குறள் என்ற ஒரு நூல் இருக்கிறது, அந்த நூல் தான் இருக்குன்னு சொன்ன உடனே இருக்க கைத்தட்டி முடிச்சிடாதீங்க. சொன்ன பிறகு தமிழ் படிக்க ஆரம்பித்தார். ஏனென்றால் மொழிபெயர்ப்பிலேயே இவ்வளவு சிறப்பாக இருக்கிறதே, இதன் மூல நூலை படிக்க வேண்டும் என்று தமிழ் படிக்க ஆரம்பித்தார். இப்போ அவருடைய கையெழுத்து நீங்க கூகுள்ல போய் மோகன்தாஸ் கரம்சந்த் காந்தின்னு தமிழ்ல போடுங்க, கேட்டு பாருங்க, அல்லது ஏஐல கேட்டு பாருங்க, அவருடைய கையெழுத்து வரும். இதை வைக்கணும்ல பாடத்துல, இதைத்தானே வைக்கணும். எது வேணுமோ அதை வைக்காம எது தேவையில்லையோ அதை வைக்கிறதா ஒரு பாடத்திட்டத்தினுடைய பழக்கமே. நிறைய போனுங்க. தமிழ் தாத்தா உவேசா பாடத்தை 6ஆம் வகுப்பில் 2008 2018 வரை பாடமா இருந்தது. அது முதல் பாடம் எழுதுனது நான் தான். ஆனா அதை வைக்கிறதுக்கு நான் எவ்வளவு சண்டை போட்டேங்கிறத என்னுடைய புத்தகத்தில் எழுதியிருக்கேன். இப்படியெல்லாம் வாழ்வியலாக இருக்கிற திருக்குறை வாழ்வியலாக புரிந்து கொள்ளாமல் பொய்யில் புலவர், தெய்வ புலவர், மாதானு பங்கி, சென்னா போதா, இதெல்லாம் என்னன்னு தெரியுமா இருக்காது. இன்னொரு சொல்றேன், இந்த வாழ்வியல் சொன்னதுக்கு வெள்ள தமிழினி சாகும் என்று அந்த பேரை உரைத்ததற்குமான தொடர்பை நாம் புரிஞ்சுக்கிறோம். வள்ளுவர் பொய் சொல்லலாம்னு சொல்லியிருக்காரு. ஆச்சரியமா இருக்குல்ல. வள்ளுவராவது பொய்யாமைன்னு எழுதினவர், வாய்மைன்னு எழுதினவர், பொய் சொல்ல சொல்லலாம். உங்களை எல்லாரையும் பார்த்து கேட்கிறேன், பெரியவங்க எல்லாரையும் பார்த்து, நான் பிறந்ததுல இருந்து ஒரு பொய் கூட சொன்னதுங்கிறவன் கை தூக்கு. நல்ல வேற ஒருத்தன் தூக்கல, இன்க்ளூடிங் மைசெல்ஃப். கை தூக்கி இருந்தா நம்ம பொய் சொல்றோம்னு அர்த்தம், வேற ஒன்றும் இல்லை. ஏனென்றால் வாழ்வில் இயல்பாக வருது, ஒண்ணு கெடுதலுக்காக இல்லை. உடனே சொல்ற பொய்க்கு பேரு பொய் இல்லைன்னு சொல்லுவாங்க சிறார் எழுத்தாளர்கள். அது நகல் எடுக்கிறதா, போல செய்தல். ஒருத்தன் கல்யாணம் ஆகி எனக்கு 15 வருஷம் ஆச்சுங்க, நான் என் பொண்டாட்டி கிட்ட பொய்யே சொன்னதில்லை. எப்படா கல்யாணத்தன்னைக்கு துபாய் போனவங்க அப்புறம் எங்க சண்டை போடுறது. அது மாதிரி நீங்க பொய் சொல்லுவது என்பது சாதாரணமானது, கெடுதலாக அல்ல. கவிதைக்கு பொய் அழகும்பாரு வைரமுத்து. அம்மாவின் பொய்கள் ஒரு புகழ்பெற்ற கவிதை. அவனை வள்ளுவர் எங்க பொய் சொல்லலாம்னு சொல்லியிருக்கிறாரு. பொய்மையும் வாய்மை இடத்த குறை தீர்த்த நன்மை பயக்குமெனின். யாருக்கும் கெடுதல் செய்யாத ஒரு பொய்யா இருந்தா அது வாய்மைக்கு நிகரானது அர்த்தம். ஆனால் தமிழில் அரிச்சந்திர புராணம் ஒரு நூல் இருக்கு, அது வடமொழியிலிருந்து வந்தது. அதனுடைய சாரம் என்ன? பொய்யே சொல்லக்கூடாது. எவ்வளவு கெடுதல் வந்தாலும் எவ்வளவு சோதனை வந்தாலும் பொய் சொல்லக்கூடாது. இந்த கதையை நாடகமாக பார்த்துவிட்டு தான் அண்டர் காந்தியடிகள் பொய்யே சொல்வதில்லை என்கிற உறுதிமொழியை எடுத்துக்கொண்டார்கள். அதெல்லாம் ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை அவருக்கு கொண்டு வந்திருக்கிற வகையில சரிதான். ஆனால் என்னுடைய கேள்வி என்னன்னா, ஒரு நாட்டின் அரசனுடைய கடமை என்ன? மக்களை காப்பாற்ற வேண்டியது, நாட்டை காப்பாற்ற வேண்டியது. சாதாரண ஒரு புருஷனுடைய கடமை என்ன? பொண்டாட்டி பிள்ளைகளை காப்பாற்ற வேண்டியது. இந்த ஹரிச்சந்திரன் அரசனுடைய கடமையும் செய்ய மாட்டானா, புருஷனுடைய கடமையும் செய்ய மாட்டானா.
ஆனா வாய்மையை விட்டு காப்பாத்தி என்ன பண்ண போறாங்க? இதுதான் வாழ்வியலுக்கு புறம்பானது. கேட்பவர்கள் யாரும் தவறாக நினைத்துக் கொள்ளாதீர்கள். தமிழில் புராணம் என்கிற பெயரில் என்னென்ன நூல்கள் இருக்கிறதோ அவையெல்லாம் வாழ்வியலுக்கு தொடர்பில்லாதவை. இந்த நூல்கள் அதிகமாக சங்க இலக்கியத்தில் 50 காப்பியங்களில் 11 கீழ்கணக்கில் ஏன் சித்தர் பாடல்களில் கூட இருக்கிற அறிவியல் பார்வை அற்றுக்கொண்டே வந்தது. கற்பனை அதிகமானது, வாழ்வியலை விட்டு தள்ளி போனது. அதே மாதிரி திருக்குறளை வச்சு கல்யாணம் பண்ணுவாங்க. என் பொண்ணு கல்யாணம் வந்து திருவள்ளுவரை சாட்சியாக வைத்து திருக்குறள் சொல்லித்தான் தமிழறிஞர்களை கொண்டு நான் பண்றேன். இப்போ அது மாதிரி நிறைய பேர் பண்றாங்க. திருமணத்துக்கு வாழ்த்துல வர்றாங்க, சொல்லுவாங்க 16 பெற்று 18 செத்து அப்படியே எந்த நாளும் சண்டை இல்லாமல், சண்டை சச்சரவு இல்லாமல் வாங்க. இது சாத்தியமா? முதல்ல பொய் பத்தி கேட்டாலும் இப்ப கல்யாணத்தை பத்தி கேட்கிறேன். கல்யாணம் ஆனவங்க என் கணவனோட அல்லது மனைவியோடைய ஒரு நாள் கூட சண்டையே போட்டுக்கிட்டு கை தூக்குங்க. நான் தூக்க மாட்டேன், தூக்க முடியாது. ஏன்னா சண்டை வர்றது பெருசு இல்ல, அதை எப்படி தீர்த்துக் கொள்கிறோம் என்பதில் தான் சந்தோஷமே இருக்கு இல்லையா? சண்டைக்கு அப்புறம் வர சமாதானம் இருக்கு, அது அறிந்தவர் அறிவாராக. இதை சொல்றாரு வள்ளுவர், இதை சொல்றாரு. சண்டை போட்டு கேட்கிறாரு. திருமண வீடுகளில் வாழ்க்கும் போது நீங்க இப்படி சொல்லி பாருங்க, நிறைய சண்டை போடுங்க. திருமண தம்பதிகளை பார்த்து நிறைய சண்டை போட்டுக்கணும் அப்படின்னு சொன்னா. ஆனா வள்ளுவர் என்ன சொல்றாருன்னா, உப்பு அமைந்தற்றால் குழவி. குடும்பத்துல சண்டைகள் எப்படி இருக்கணும்? உதாரணத்தை பாருங்க. சோத்துல உப்பு போடாம சாப்பிட முடியுமா? வாயில வைக்க முடியாது. உப்பு அள்ளி கொட்டி சாப்பிட முடியுமா? அதேதாங்கிற குடும்பத்துல சண்டைங்கிறது உப்பு மாதிரி இருக்கணும். இல்லைனாலும் நல்லா இருக்காரு, நிறைய இருந்தாலும் நல்லா இருக்காரு. பொண்டாட்டி சொல்றது புருஷன் கேட்கறது, புருஷன் சொல்றத பொண்டாட்டி கேட்கறது. சினிமாக்கு போமா போ, வேண்டாம் புத்தக விழா போமா போ, 6 மணிக்கு கிளம்பி போயிடுவோம். யாராவது வந்து பேசிட்டே இருப்பாங்க, அப்ப வந்து கேட்க கூடாது. இப்படி கணவன் சொல்றத மனைவி மறுக்காமே இருந்தா அதுவும் நல்லா இருக்காது. ஒன்று முரண்பட்ட கோள்கள் தான் ஒன்றை ஒன்று இழுக்கும். ஆப்போசிட் போர்ஸ் அட்ராக்ட் ஈச் அதர். இது அறிவியல். இதை சொல்றாரு வள்ளுவர். உப்பு அமைந்தற்றால் குழவி, அது சிறிது மிக்கற்றால் நீளவில்லை என்றால் இதுதானே வாழ்வியல். இந்த வாழ்வியலை தான் நீண்ட காலமாக தமிழ் மரபு காப்பாற்றி வந்திருக்கிறது. சாதாரணமா வெறும் பெரிய அறிவுரையோ அல்லது பெரிய அதிசயங்களையோ கொண்டதல்ல தமிழ் மரபு. தமிழ் இலக்கியத்தில் எதெல்லாம் வாழ்வியலாக இருந்திருக்கிறதோ அதைத்தான் கொண்டிருக்கிறது. ஆனால் நண்பர்களே, நான் முடிப்பதற்கு முன்னால் 2 விஷயங்களை சொல்ல விரும்புகிறேன். ஒன்று, விஷ்ணுபுரன் சரவணன் சொன்னதை போல குழந்தைகளின் கற்பனை வாழ்விலேயே வாழ்ந்து கொண்டிருக்கிற குழந்தைகளை நாம் நம்முடைய அதிகாரத்தின் மூலம் அவருடைய கற்பனையை முறியடித்து விட்டு நம்முடைய வாழ்க்கையை அவர்கள் மேல் திணிக்கிறோம். நான் தான் டாக்டர் ஆக முடியல, நீ எப்படியாவது டாக்டர் ஆகிறா, உன்னாலதான் ஆக முடியலையே. அப்புறம் ஏதுக்கு அவன் இத சொல்லுவாங்க. நான் கலெக்டர் ஆபீஸ்ல கிளார்க் ஆயிருக்கு, போறவன் வரணும்னா இதை அவமானப்படுத்துறாங்கடா, நீ கலெக்டர் ஆயிடணும்டா, உன்னால முடியல, நீ எதுக்கு அவன் ஆக்கிற. சில பெண்கள், நான் பரதநாட்டிய கிளாஸுக்கு போகணும்னு நினைச்சேன், எங்க அப்பா விடல, உன்னை நான் பரதநாட்டிய கிளாஸ்ல நடத்தி அவன் வந்து செஸ் ஆடணும்னு நினைப்பான். நீ செஸ் ஆடக்கூடாது, பரதநாட்டியம் தான் ஆடணும். இப்படியே குழந்தைகளே நமக்கு எதிராக வளர்க்கிற தன்மை எங்க கொண்டு விடுதுன்னா, அனாதை இல்லங்கள் பெருகி கொண்டிருக்கின்றன. வீட்டின் பெயரோ அன்னை இல்லம், அன்னை இருப்பதோ அனாதை இல்லம். இந்த நூற்றாண்டில் தான் அனாதை இல்லம் வளர்ந்தது. தாயை தந்தையை கவனிப்பது ஒரு அல்லாத விஷயமா. உனக்கு சௌரியமா இருக்குப்பா, நீ அங்க போய் இருந்துக்க என்று சொல்லக்கூடிய அந்நியப்படுதல். இது ஒன்று. இது வாழ்வியலில் வருகிற ஒரு மிகப்பெரிய சோதனை. 2வது, இங்கே வந்திருக்கிற குழந்தைகள் உட்பட நான் கேட்கிறேன், 10 வயதுக்கு உட்பட்ட குழந்தைகள் யாரேனும் நல்ல தமிழ் பெயர் வைத்திருக்கிறீர்களா என்று கேட்டால், இங்கே யாழினி, மகிழினி 2 பேர் வந்திருக்காங்க. ஆனா நீங்க நினைச்சு பாருங்க, உங்க வீட்டுல, சொந்தக்கார வீட்டுல, உங்களுக்கு தெரிஞ்சவங்க வீட்டுல, நண்பர்கள் வீட்டுல நீங்கள் ஆசிரியராக இருந்தால் 1 முதல் 5 வகுப்பு வரை உள்ள அட்டெண்டன்ஸ்ல எத்தனை பேர் தமிழ் இருக்கிறது? 95.99 விழுக்காடு இல்லை.
இந்த தலைமுறை அடுத்த தலைமுறையாக வாழ்கிற போது அவர்களுக்கு ரியல் வாழ்க்கை தெரியாது, ரியல் வாழ்க்கை தான் தெரியும். பை ஆல் மீன்ஸ். அதனால் இந்த தலைமுறைக்கு அடுத்து தமிழ் எங்கே போக போகிறது என்றால், இந்த தமிழின் வெற்றி பெருமையை அல்ல, தமிழின் வாழ்வியல் பெருமையை சொல்லித்தர வேண்டிய கட்டாயத்தை நாம் இருக்கிறோம். தமிழின் பெருமையை அறியாமலே காலத்தை தமிழ்ல ஒண்ணும் இல்ல. தமிழ்ல என்ன இருக்கு உங்களுக்கு தெரியுமா? இணையத்தில் தமிழ் இருக்கிறது. மின்னஞ்சலில் தமிழை பயன்படுத்தலாம் என்பது கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் படித்த பலருக்கு தெரியாது. ஏராளமான நூலகங்கள் கொட்டி கிடக்கின்றன. நான் வீட்டுல முதல்ல கீழ் வீடு மட்டும் இருந்துச்சு, அப்புறம் நூலகத்துக்காகவே மாறி கட்டினேன். அப்படி கட்டி முடிச்சு 15 வருஷம் ஆச்சுன்னு வச்சிருங்க. இப்ப நினைக்கிறேன் அந்த நூலகம் அதை விட அதிகமான நூலகத்தை கொண்டிருக்கிற ஒரு கணினிக்குள் இருக்கிறது. ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான நூல்களை அவற்றையெல்லாம் எடுத்த எடுப்பில் என்னால் எடுக்க முடியும். புத்தகங்களை வாங்கி கொண்டு போய் நாம் எப்படி பயன்படுத்துகிறோமோ அது போல இணையத்தில். ஆனாலும் கூட இங்க யாரோ பேசுகிறாங்க நினைக்கிறேன், புத்தகத்தை பிரிக்கிற போது முதல் அச்சு புத்தகத்தை பிரிக்கிற போது ஏற்படுகிற ஒரு வாசம் இருக்கிறது. அந்த வாசத்துக்கு முன்னால் எந்த பூ வாசமும் எந்த சென்ட் வாசமும் நிற்காது. அதெல்லாம் நீங்க உணர்ந்து பாருங்க. குழந்தைகளுக்கு அந்த வாசத்தை உணர்த்தி காட்டுப்பாரு. அவ்வளவு இருக்கிறது என்பது இன்றைய தமிழர்களுக்கு தெரியலையே. தமிழில் மின்னஞ்சல் மட்டுமல்ல, இங்கிலீஷிலேயே மின்னஞ்சலை கண்டுபிடித்தவர் ஒரு தமிழன் என்பது எத்தனை பேருக்கு தெரியும்? இமெயில் சொல்றல, அந்த இமெயிலை கண்டுபிடித்தவர் ஐயாத்துறை என்கிற நம்ம ஊருக்காரர், அமெரிக்காவில் இருக்கிறார். தமிழில் இப்பெல்லாம் நிறைய இருக்கு. நாம் தெரிந்து கொள்ளாமலே அதை பயன்படுத்த தெரியாமலே நம்முடைய பிழைப்பு ஓடிக்கொண்டிருக்கிறது. உண்மையில் வாழ்வியலோடு சேர்ந்த இலக்கியங்களை ஏராளமாக கொண்டிருக்கிற நூல்களை வாங்கி கொண்டு போய் படியுங்கள். நான் 2 நூல்களை உங்களுக்கு நான் உதாரணம் சொல்றேன். ஒன்று மொழிபெயர்ப்பு நூல் என்றால் வாழ்ந்தாலிருந்து கங்கை வரை என்கிற புத்தகம். அது பல பதிப்பு வந்து விட்டது. ஏன் இதை சொல்கிறேன் என்றால், நான் கல்லூரியில் படிக்கிற போது படித்தேன், அவ்வளவு முழுமையாக புரியவில்லை. அதன் பிறகு என் மனைவி கருவுற்றிருந்த இருந்த போது அந்த புத்தகத்தை மீண்டும் படித்தேன். அது என்னை புரட்டி போட்டது. அதனால் என் மகளுக்கு, மூத்த மகளுக்கு வாழ்ந்தா என்று பெயரிட்டேன். இப்பொழுது அவளுக்கு 48 வயது, சென்னையில் உயர்நீதிமன்ற வழக்கறிஞராக இருக்கிறார். வாழ்ந்தா என்று பெயர். அந்த ஒரு வார்த்தை போதும் உங்கள் வாழ்க்கையை புரட்டி போடும் என்பதற்கு நானே ஒரு சான்று. 2வது புத்தகம், 2 தான் சொல்ல போறேன், வேற ஒண்ணு சொல்ல. இன்றைய இந்தியா, ஆங்கிலத்தில் இந்தியா டுடே என்று ரஜினி பாமிதக் எழுதிய புத்தகம். அதில் என்ன குறிப்பு இருக்கிறது என்றால், இப்ப எல்லாரையும் பார்த்து ஒரு கேள்வி கேட்டா தடுமாறிடுவீங்க. வாழ்வினை எம்மான் இந்த வையத்து நாட்டிலெல்லாம் தாழ்வுற்று வறுமை மிஞ்சி விடுதலை தவறி கேட்டு வாழ்விட்டு நின்றதாமோ பாரத தேசம் தன்னை வாழ்விட்டு வந்த காந்தி என்று சொல்லப்படுகிற காந்தி 1947 ஆகஸ்ட் 15 சுதந்திரம் கிடைத்து யூனியன் ஜாக் கொடியை இறக்கிவிட்டு இந்திய தேசிய கொடியை ஏற்றுகிற போது இல்லை, அந்த இடத்தில் இல்லை. கொடியை ஏற்றி இருக்க வேண்டிய அவர் வங்காளத்தில் மௌன விரதம் இருந்தார். ஏன் சுதந்திர போராட்டத்துக்கு தலைமை தாங்கிய காந்தி அந்த விடுதலை நாள் விழாவில், முதல் நாள் விழாவில் 1947 ஆகஸ்ட் 15 அன்றைக்கு டெல்லி செங்கோட்டையில் நடந்த சுதந்திர தின முதல் விழாவில் ஏன் கலந்து கொள்ளவில்லை என்கிற கேள்விக்கு யார் பதில் தருவது? பாடநூல் எதுவும் தர. நான் சொன்ன அந்த புத்தகம் விடை தரும். இன்றைய இந்தியா, ரஜினி பாமிதக் எழுதிய ஆங்கிலத்தில் இந்தியா டுடே. இது போன்ற நூல்களை தேடி தேடி படி. இப்ப வந்திருக்கிற ஏராளமான புத்தகங்களை பட்டியே கொடுக்க முடியும். என்றாலும் நீங்களும் தேடுங்க, அறிவார்ந்த நூல்களை தேடுங்க, வாழ்வியல் நூல்களை தேடுங்க. வெற்று கற்பனைகளை வாங்கி வந்து வீட்டுல குப்பையா சேர்க்காதீங்க. அப்படி சேர்க்க சேர்க்க உங்களுடைய அடுத்த தலைமுறை வாழும். திருக்குறள் ஒரே ஒரு திருக்குறளை சொல்லி முடிக்கிறேன். ஒரு திருக்குறளுக்கு ரொம்ப காலம் தப்பாக பொருள் சொல்லிட்டு இருந்தான். ஒருமைக்கண் தான் கற்ற கல்வி ஒருவருக்கு எழுமையும் ஏமாப்படைக்கும். என்ன அர்த்தம் இருக்கு? என்ன பரிமையில என்ன பொருள் சொல்றாங்க? ஒரு பிறவியில் நீங்க படிச்சீங்கன்னா 7 பிறவிக்கும் அது வரும். வருமா? எங்கேயாவது 7 பிறவிங்கிறதே இல்லை முதல்ல. அப்ப 7 பிறவிக்கு வரும்னா எப்படி வரும்? உரைப்பொத்தில் ஒரே ஒருவர், நான் அவர் பேரை சொல்ல போறதில்லை, நீங்க தேடுங்க. ஒரே ஒருவர் சொன்ன பொருள் எனக்கு ரொம்ப வாழ்வியலோட என்ன சொல்லுவா சொல்றாரு? ஒருமைக்கண் தான் கற்ற கல்வி ஒருவருக்கு எழுமையும் ஏமாப்படைத்தென்றார்.
ஒரு தலைமுறையில் நீங்கள் படித்துவிட்டால் 7 தலைமுறைக்கும் அந்த கல்வி உங்களை காப்பாற்றும், குறிப்பாக பெண்களுக்கு. எனவே ஒரு தலைமுறையில் படிப்பதற்கு நீங்கள் கற்றுக் கொடுங்கள். நீங்கள் சொத்து சுகம் சேர்த்து வைக்க வேண்டாம். பிள்ளைகளுக்கு புத்தகங்களை படிக்கிற பழக்கத்தை ஏற்படுத்துங்கள். பிறகு அவர்களே வாங்கிக் கொள்வார்கள். அப்படி ஒரு உணர்வை தூண்டுகிற புத்தக விழாவை மிகச் சிறப்பாக நடத்திக் கொண்டிருக்கிற நம்முடைய சேதுராமன் அவருடைய தலைமையில் நடந்துகிற இந்த நிர்வாகிகளுடைய நெஞ்சார்ந்த வாழ்த்துக்களை சொல்லி, இந்நேரம் கேட்டிருந்த உங்களுக்கு என்னுடைய அன்பான வணக்கத்தையும் வாழ்த்துக்களையும் சொல்லி என் உரையை நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். மெல்ல தமிழில் சாகாது, நான் வீழ்வேன் என நினைத்தாலும் மக்கள் விடமாட்டார்கள் என்கிற உறுதியை நாம் பெற வேண்டியிருக்கிறது. அந்த உறுதியை ஏற்போம் என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி சொல்லி அமைகிறேன்.